Infinix GT20 Pro கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இல்ல 9 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள அடுத்த வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. Infinix லான்ச் பண்ணதுலயே ஒரு உருப்படியான போன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் அதான். அதோட அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். அதே அளவுக்கு ஹைப் இதுக்கும் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ். கிராண்ட் கேமிங் டூர் அவுட்லே த ரெஸ்ட் பயங்கரமா பேக்கேஜ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த பேக்கேஜ் வந்து மீடியா இன்வைட் கிடையாது, உங்களாலையும் இதை வாங்க முடியும். பட் ரொம்ப லிமிடெட் பீப்புளுக்கு மட்டும் தான் ஸ்டார்டிங்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ப்ரீ புக் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது ஏன் வந்து ஆல்ரெடி பார்சல் பிரிஞ்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க பசங்க ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க. அதனாலதான் ஸோ உங்களுக்கு திருப்பி ஓபன் பண்ணி காமிக்கணுமே அப்படின்னு பண்றது. மிரட்டுறீங்களேடா பேக்கேஜிங். எனக்கு ஆப்பிள் வாட்ச் அன்பாக்ஸ் பண்ற ஃபீலிங் கிடைக்குதுங்க. இங்க பாருங்க, வாரண்டி ஒன்லி இன் இந்தியா, மேட் இன் இந்தியா போனா செம்ம பேக்கிங். இந்த பேக்கேஜிங்குமே சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு. எப்ப பார்த்தாலும் இப்படி திறந்தா இப்படிதான், மிச்சம் எல்லா போனுமே இப்படிதான் இருக்கும். இப்படி பிரிக்கணும், இப்படியே பிரிக்கணும். எத்தனை போன அப்படி அன்பாக்ஸ் பண்ண. இது சூப்பரா பேக் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. வெல்கம் டு த GT வேர்ல்ட். பேப்பர்ஸ், டெம்பர் கிளாஸ் ஓரளவு டீசன்ட் குவாலிட்டி தான். பட் கொடுக்குறான் உள்ள பிளாஸ்டிக் கேஸ் தான். அதுலயும் அந்த டிசைன் உருக்கிட்டாங்க. அவன் சார்ஜரே தர மாட்டேன். ஸோ இதுதான் வந்து போன் உருக்கிட்டாங்க. எப்பா பேக் பண்றது பேக் பண்றீங்க, கொஞ்சம் தொடச்சு கிடச்சு பேக் பண்ணுங்க. பல 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 பலன்னு இருக்கு. இங்க பாருங்க, மறட்டிட்டாங்க உண்மையாவே. ஆக்சுவலா இதோட பேர் வந்து சைபர் மெக்கா டிசைன். மொத்தமா அதுல ஒரு 3 கலர் இருக்கு. இது உள்ள இருக்க அந்த லைட்டிங் பாத்தீங்க அப்படின்னா மெக்கா லூப் லைட்டிங்கா. லைக் கால் பண்றப்ப, நோட்டிபிகேஷன் வர்றப்ப, சார்ஜ் போடுறப்ப, கேம் விளையாடுறப்ப அந்த மாதிரி நேரத்துல இந்த இடத்துல வந்து லைட் எரியுது. அதையும் ஒரு 8 காம்போஸ்ல 4 லைட் எஃபெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பார்க்க வந்து போன ஜெனரேஷனோட உண்மையாவே அழகா இருக்கு. மித்தவங்க எல்லாம் பிரீமியம் பிரீமியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவல் பிரீமியம் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு. சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா ஈஸியா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பிக்கப் பண்ணுது. சோ அதுக்கு தான் இந்த கேஸ் கொடுத்திருக்கான் போல. இந்த கேஸ போட்டா அழகே போயிருமே, இந்த லைட் மட்டும் தான் தெரியும். ஆனா கேஸும் சாலிடா இருக்குங்க. இன்னும் பெருசா, இன்னும் பெருசா. இதுக்கு மேல ஊன உடைஞ்சிராதே. இந்தாடா உன் ஆசையாண்டா இப்ப இது பண்ணுவேன். இங்க வாடா. ஒண்ணுமே ஆகல. டேய் டேய். ஆஹா, குழந்த ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா. 45 வாட் அடாப்டர் அண்ட் டைப் A to டைப் C கேபிள். இது எதுக்கு அப்படின்னா இது ஒரு கேமிங் போன். நம்ம சார்ஜ் போட்டே விளையாடையில நம்மளுக்கு கைக்கு நடுவில் அந்த வயர் இடிக்குன்றதுக்காக இந்த மாதிரி எல் ஷேப்ல கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ இதனால இந்த வயருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஞ்சு போறதை நம்மளால தவிர்க்க முடியும். இதுக்கு நிறைய டெக்னாலஜி எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. பட் முடிஞ்ச அளவு சார்ஜ் போட்டு யூஸ் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த காம்போவா வர்ற பேக். இது வந்து அவங்களோட GT Pro கேமிங் கிட். இதுக்குள்ளேயும் ஒரு கேஸ் இருக்கு. ஒரே கேஸ் இதுக்கு 2 தடவை கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல ப்ளூ, இது பிளாக். ஓகே, ஏன்னா இது எதுக்காக அப்படின்னா இந்த கூலருக்காக போல. கரெக்ட். என்னடா அது, நான் கூட என்னென்னமோ நினைச்சிட்டேனே. ஸோ இதை எடுத்து இந்த போன்ல மாட்டிட்டு இந்த வயர் இருக்கா, இங்க ஒரு USB-C இருக்கும். போட் ப்ளூ கலர் கலர் கலரா லைட் எரியுது. உள்ள ஃபேன் ஓடுது. போட்டோன்னே சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்கு. ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. பார்க்க ஒரு மாதிரி ஃபேன்சியா இருந்தாலும் நல்லா இருக்கு. 2 ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் நீங்க இந்த விரல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க கேம் வந்து நல்ல ஸ்மூத்தரா, ஃபாஸ்டரா, கிரிப்பா வந்து உங்களால விளையாட முடியும். அது நல்லா இருக்கும். இது வந்து கேமர்ஸ்க்கு தெரியும். பட் இவங்க வந்து ஃப்ரீயா கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே நம்ம பயில யாருக்கா இந்த ஃபர்ஸ்ட் 1000 பேருக்குள்ள இந்த கிட் வந்து ஃப்ரீயா கிடைச்சு அப்படின்னா நீங்க அன்பாக்ஸ் பண்றப்போ ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. உங்களோட எக்ஸ்பிரஷனுமே எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு அன்பாக்சிங். ரைட், இப்போ இந்த GT10 Pro வந்து 20 Proக்கு என்ன அப்கிரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த டிசைன்ல பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா இந்த லைட்ஸ். ரெண்டாவது பெரிய அப்கிரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வட்ட 8050 யூஸ் பண்ணிருந்தாங்க இல்லையா, இந்த டைம் MediaTek Dimensity 8200 அல்டிமேட் அப்படின்ற SoC இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்க அப்படின்னா இந்த போன்ல தான் யூஸ் பண்ணிருக்காங்களா. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நொறுக்கி தள்ளிரும் அது இதுன்னு நாங்களே யூஸ் பண்ணோம். நார்மல் யூஸ் அப்படின்றத தாண்டி கேம் விளையாடையில பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே மிரட்டிட்டாங்க. ஏன்னா இந்த வேலைக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற போனை வந்து விரல் விட்டு எண்ணிரலாம். அந்த வகையில இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த டாப்ல தான் நிக்குது. பிகாஸ் ஆண்ட்ராய்டு ஸ்கோருமே பாத்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 9 லட்சத்துக்கிட்ட தான் வருது. அண்ட் ஆல்சோ கேமிங்லயும் பாத்தீங்க அப்படின்னா BGMI இல்ல COD இந்த மாதிரி கேமிங்ஸ்ல அப் டு 90 FPS வரையும் போகும் சொன்னாங்க. இதுக்கு இன்னொரு ரீசன் வந்து போன டைம் மாதிரி ஹார்ட்வேர்ல எங்கேயும் குறை வைக்கல. UFS 3.1 LPDDR5X RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ மெமரி வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8GB இருந்துச்சு இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா 12GB வேரியன்ட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்னு வந்திருக்கு. ஸ்டோரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 256. சோ அத குறைக்கவே இல்ல. அதே மாதிரி டெடிகேட்டடா கேமிங்
கேமிங் டிஸ்ப்ளே சிப் வந்து கொடுத்துருக்காங்களா. அதோட பேர் பாத்தீங்க அப்படின்னா பிக்சல் ஒர்க் X5 டர்போ. ஏய் கேமிங் போனு டிஸ்ப்ளே சிப்பா மச்சான், இது வந்து ஐக்கு போன் தானே அப்படின்னீங்கன்னா அது மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. எனக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி சாயல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட அடிக்குது. இந்த சிப்பு வந்து நீங்க கேம் விளையாடல ஜிபி வந்து ஆப்டிமைஸ் பண்ணி விடுமா, எஸ்டிஆர்ல கேம் விளையாடுறோம் அப்படின்னா அதை எஸ்டிஆர் மாத்தி விடுமா, ரெசல்யூஷனை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா லோ லேட்டன்சில MEMC டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணும் அது இதுன்னு சொல்றாங்க. இதனாலே பயங்கரமா உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. பட் நாங்க ஒரு நார்மல் போன்ல கேம் விளையாண்டு இந்த போன்ல கேம் விளையாடையில ஒரு பயங்கர டிஃபரன்ஸ் ஓஹோ ஆகா அப்படி ஃபீல் ஆகல. பட் ஓரளவு நல்லா இருந்தது. கேம்ல கிளாரிட்டி அதோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி கிடைக்கிறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. அந்த பூஸ்ட் பண்றதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் பூஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேமிங் மூட் வச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ணல பர்ஃபார்மன்ஸையுமே வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குமா. சோ மொத்தத்துல என்ன அப்படின்னா முழுக்க 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 கேமிங் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஹீட்டும் பெருசா வந்து ஆகல, லைட்டா ஒரு வார்ம் தான் இருக்கு. அதையும் நீங்க குறைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃபேன் வேற இவங்களே வர வித்துக்கிறாங்க. அதை கூட விட்டுருங்களேன். வெறும் போன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட I am really impressed on performance. Next இந்த கேம் பிளே பாத்தீங்க இல்லையா இவ்வளவு ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இது ஒரு ரெஃப்ரெஷிங் ரேட் 144 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரீசெண்டா மோட்டோ தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இங்கேயும் இது இருக்கு. அப்புறம் இன்னொன்னு கவனிச்சீங்களான்னு தெரியல, அந்த டிஸ்பிளேவும் வந்து இன்ஃபினிக்ஸோட டிஸ்பிளே மாதிரியே ஃபீல் ஆகல. ஏன்னா அந்த சின்ஸ் பெசில்ஸ் எல்லாமே பயங்கரமா கம்மி பண்ணி ஒரு ஃபுல் வியூ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பயங்கரமா கொடுக்குறாங்க. பட் இங்க சோகம் என்ன அப்படின்னா இதை தவிர மிச்சம் எல்லாமே போன டைம் டிஸ்பிளேல என்ன இருந்துச்சு அதே தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அதே சைஸ் டிஸ்பிளே, அதே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதுல இருக்க டெக்னாலஜி தான், பிரைட்னஸ் கிட்டத்தட்ட அதே தான், ப்ரொடெக்ஷன் முத கொண்டு அதே தான். இந்த டைம் விலை ஏத்துறனால அட்லீஸ்ட் ப்ரொடெக்ஷனாவது இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சேன், அதை பண்ணல. NEG கிளாஸை கொடுத்து வச்சிருக்காங்க. ரியல் டே லைஃப் நம்ம ரப்படி அடிக்கிறதுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா கொடுத்துருந்துருக்கணும். சரி டிஸ்பிளே தான் அப்படி பண்ணிட்டாங்க, பேட்டரியா நல்லா தான் இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே 5000 mAh பேட்டரி, அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இப்போ என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைப்பர் சார்ஜிங் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி முன்ன விட கொஞ்சம் ஃபாஸ்டா சார்ஜ் பண்ண முடியுது. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நியர்லி அப்பப்போ ஒரு 1 hour ஆயிருது. எனக்கு என்னன்னா 20000 ரூபாய் போன்லயே மேக்ஸ் பவர், மேக்ஸ் சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் அது இதுன்னு கொடுத்துருந்தாங்க. இதுல ஒண்ணுமே இல்ல. சரி கழுதைய டிஸ்பிளே பேட்டரி தான் ஏமாத்திட்டாங்க. கேமராவாவது இதா அப்கிரேட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எஸ் அப்கிரேட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போன டைம் 108 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த், 2 மெகாபிக்சல் மேக்ரோ இருந்துச்சுல, அதுல இருந்து உங்களுக்கு OIS சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. செமையா? எந்த சேஞ்சும் கிடையாது. லோ லைட் போட்டோகிராஃபி கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதே மாதிரி வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு ஷேக் குறைஞ்சிருக்கு. நீங்க நடந்தோ ஓடியோ வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அது தெரியதான் செய்யுது. பட் ஸ்டெபிலைசேஷன் மோட் ஆன் பண்ணல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராப் ஆனாலும் ஓரளவு ஸ்டேபிளா இருக்கு. பட் அதுல கொஞ்சம் ஏதோ ஃப்ரேம்லாம் டிராப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதை தான் பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் எல்லாம் ஓரளவு நல்லாவே தான் இருக்கு. நல்லாதாங்க இருக்கு. செல்ஃபியும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து இப்போ போட்டோவும் பாருங்க. போட்டோ லைட்ல வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆனா லோ லைட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தான் இருந்தது. வீடியோ பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 4K 60 சப்போர்ட் இருக்கு. பேக் கேமரால 108 மெகாபிக்சல்ல. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ பேசிட்டு இருக்க இந்த வீடியோ 2K 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. இந்த ஃப்ரண்ட்லயும் வந்து 25000 ரூபாய்க்குள்ள 4K கொடுத்தான்னா குறைஞ்சா போயிருவீங்க. சில பேர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் கொஞ்சம் கொடுங்களேன். அப்கோர்ஸ் இது ஒரு கேமிங் போன் அப்படின்றதுனால பெருசா வந்து கேமரா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அந்த 2MP சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒரு அல்ட்ரா வைடு ஒரு டெலபோட்டோ அப்படி ஏதாவது போட்டு விட்டுருந்தீங்க அப்படின்னா மனசுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அது மட்டும் தான் ஒரு குறையா பார்க்கறேனே தவிர அதர் தென் இந்த போனோட கேமரா வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் நம்ம எதிர்பார்க்கறத விட ஒரு கேமிங் போன்ல எதிர்பார்ப்போம்ல அதை விடவே கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் GT சீரிஸ் எனக்கு பிடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இன்ஃபினிக்ஸ் போன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. என்னன்னா அவங்களோட OS வந்து அந்த அளவுக்கு நீட்டா இருக்காது. நிறைய ப்ளோட்வேர்ஸ், ஆட்ஸ், அந்த ஹார்ட் டாப்ஸ், லோட்லாம் போடுவாங்க. GT சீரிஸ்ல அந்த பஞ்சாயத்தே இல்ல. போன டைமே சொல்லியிருந்தேன் க்ளீன் அண்ட் நீட் யூஐ கிட்டத்தட்ட ஸ்டாக் ஸ்டாண்டர்ட் மாதிரி. ஸ்டாக் ஸ்டாண்டர்ட்ன்ற அந்த வேர்ட் யூஸ் பண்ண கூடாது. பட் என்ன அப்படின்னா Android 14 மேல XOS 14 ஃபார் GT சீரிஸ்க்காகவே ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட டிசைன் பண்ணப்பட்ட அந்த OS வந்து கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இப்ப சில பேர் வந்து கேட்பாங்க, டேய் நீ பாத்தியா இல்லையா கூகுளோட ஆப்ஸ் அவ்வளோ இருக்கு, இன்ஃபினிக்ஸோட ஆப் இவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதுலயும் நிறைய ஆப்ஸ் ஈவன் கூகுள் ஆப்ஸே உங்களால வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற முடியுது. சில ஆப்ஸ் மட்டும் தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. உண்மையாவே இந்த விஷயத்துல போன டைம் மாதிரி இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா மாறிட்டாங்க. ஈவன் டயலர் முத கொண்டு பாத்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருப்பாங்க. உள்ள நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருந்திருப்பானுங்க. இந்த மாதிரி நிறைய பாத்தீங்க அப்படின்னா உண்டு. கூடவே அப்டேட்டும் பாத்தீங்க அப்படின்னா 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்சும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் கேள்விப்பட்டவரை அப்டேட்லாம் கொஞ்சம் மெதுவா வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையா?
ஸோ அது என்னன்றதை சொல்லுங்க. உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அதையும் என்னன்றதை நம்ம பிராண்ட்டை பேசுவோம். அதே மாதிரி ஃப்ளோக்ஸ் அப்படின்ற இவங்களோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஒன்று இருக்கு. லைவ் வால்பேப்பர்ஸ் நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்து சாரி ஸ்பீக்கரை விட்டோம் ரைட்டு. ஸோ டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. ஆக்சுவலா டிடிஎஸ் எஃபெக்ட்ல JBL வந்து சவுண்ட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இப்படின்னு பில்டப் இருக்கு. பட் நாங்க கேட்டப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த கீழே இருக்க சவுண்ட் நல்லா கேட்குற மாதிரி இருக்கு. மேல இருக்க சவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க பயங்கரமா அதிர்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. அது கேம் விளாட்றப்பையும் சரி, பாட்டு கேட்கிறப்ப இல்ல ஒரு வீடியோஸ் பாக்குறப்ப, மூவி பாக்குறப்ப நிறைய இடங்கள்ல இது கொஞ்சம் அநாயகமா இருக்கு. கேஸ் போட்டோம்னா லைட்டா தெரியல, பட் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. அதர் ஃபீச்சர் சொல்லணும்ல இப்ப ரைட். IP54 ரேட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். வாட்டர் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் தான். ஸோ இது கூட ஓகே. பெருசா கேமிங் போன்ல அதெல்லாம் என்னத்தை பார்த்துக்கிட்டு அப்புறம் IR இருக்கு அண்ட் NFC கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.2 இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதோட அதர் ஃபீச்சர். சென்சார்ஸ்மே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். இப்ப இதோட விலைக்கு வருவோம். என்ன தெரியுமா? எனக்கு வேலை தெரியாது, ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா போன டைம் 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. ஈவெண்ட்ல நாங்க கேட்ட வர என்ன சொன்னாங்க அப்படின்னா அப் டு 25,000 ரூபாய்க்குள்ள அந்த போன் வரும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இப்படின்னு பேங்க் ஆஃபர் அது இதுன்னு சொல்லி எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு 22, 23 கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ 25,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் பர்ஃபார்மன்ஸ் இந்த டிசைன் அப்படின்னு வேணா கன்சிடர் பண்ணலாம். அதர் தென் டிஸ்பிளேக்காக இல்ல கேமராக்காக பேட்டரிக்காக அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வேற நிறைய இருக்கு. உண்மை தானே? அப்ப அதான் சொல்ல முடியும். என்னங்க கரெக்ட் தானே? நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். எனக்கு சிம்பிளா என்ன தோணுது அப்படின்னா இந்த ரெட்மி ரியல்மி வந்து ஒரு காலத்துல நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸுக்கு சூப்பரான போன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து OnePlus, Vivo, Oppo அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த இன்ஃபினிக்ஸ் வந்து சீக்கிரமே அந்த இடத்துக்கு வந்துருவானோ அப்படின்னு தோணுது. லெட்ஸ் see ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். ரொம்ப நேரம் உட்காந்து வலிக்குதுடா சாமி.